ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற வீட்டில் டொமைன்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு 5.5 சென்ட் உள்ள ஒரு பிளாட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அங்கே இருக்க சாயிலை வந்து நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த சாயில்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது, அந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு செக் பண்ணணும். எதுக்காக செக் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நம்ம இதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் SBC, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். ஸோ நம்ம இந்த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயிலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இங்கே நம்ம வந்து என்ன ஃபவுண்டேஷன் கொடுக்கலான்றது. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், தட் இஸ் நோன் அஸ் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இதில் எஸ்பிசி ஆஃப் சாயில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் கொடுக்கலாம் இந்த எஸ்பிசியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது கண்டுபிடிச்சோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இஸ் தி ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த எஸ்பிசி வேல்யூ, இந்த சாயில் எவ்வளோ பியரிங் தாங்கும், எவ்வளோ லோடு தாங்கும்ன்றதை வச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, டிசைன் அண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது சேஃபாக இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயினாக நம்ம பார்த்தோம், மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் என்ன, ஸ்லாப், பீம்ஸ், காலம்ஸ், ஃபுட்டிங்ஸ். ஸோ அதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன்னா என்னென்னா அந்த டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே 3Dயில் இருக்குது. ஸோ அதோட 3 டைமென்ஷன்ஸ் என்னென்னு தெரியணும். அதில் என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் கொடுக்க போகிறாங்க, அதில் என்ன டயாமீட்டர் ஆஃப் ராட் கொடுக்க போகிறாங்க, எத்தனை ராட் கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் இஸ் all comes under structural engineering. ஸோ சாயில் டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டிசைன்ஸ், பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறோம் 1 year ப்ராஜெக்ட். ஸோ 1 monthல எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கணும், 2 monthல எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி 12 months வரையும் நம்ம ஒரு பிளான் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த பிளான் எதனால பண்ணுறோம்னா, நடுவில் ஏதாச்சும் டிலேவாக இருந்தால் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒர்க்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த ஸ்கெடியூல் 1 yearக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். திஸ் இஸ் ஸ்கெடியூலிங். நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிக்க நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது, அதாவது எவ்வளோ மேன் பவர் வேணும், எவ்வளோ மெட்டீரியல் வேணும், அப்புறம் என்னென்ன மெஷினரிஸ் வேணும், இதெல்லாம் எப்பப்போ தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நம்ம வந்து என்ன கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ this will come under construction planning and management. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கெடியூல் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எதுக்காகன்னு பார்த்தோம்னா, the project should complete within the project duration as per the specification within the budget. So this is construction planning and management. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணியாச்சு, ஸ்கெடியூல் பண்ணியாச்சு, என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை நம்ம ப்ரொக்யூர் பண்ணுவோம். அதாவது என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை நம்ம வாங்குவோம் கரெக்டாக அந்த டைமுக்கு. ஸோ நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பிரிக்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், சிமெண்ட், fine aggregate, that is sand, coarse aggregate, and woodworks, all the other materials. ஸோ இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். அதோட ப்ராப்பர்ட்டி எதுக்காக தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஃபைன் அக்ரிகேட், சாண்ட் இப்போ நம்மளுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக எம்சாண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணலான்னு தெரியணும்.
திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா வேல்யூ இன்ஜினியரிங். ஸோ வேல்யூ இன்ஜினியரிங்னா என்னன்னா, ஒரு மெட்டீரியலுக்கு பதிலாக இன்னொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அதனால அது ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் மாறலை, நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது, காஸ்ட்டும் நம்மளுக்கு குறையுது அப்படின்னா தட் இஸ் வேல்யூ இன்ஜினியரிங். ஸோ வேல்யூ இன்ஜினியரிங் எங்கே வரும்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் அண்ட் ஆல் இஸ் நோன் அஸ் மெட்டீரியல் இன்ஜினியரிங், ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ இன்ஜினியரிங். ஸோ மெட்டீரியலும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம சர்வேயிங் சொல்லுவோம். கிரவுண்ட் லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we will do all the markings. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்னென்ன மார்க்கிங் தேவைப்படுது, அதாவது ஹைட் அதிகமாகவும் இருக்கும், கிரவுண்ட் லெவலுக்கு கீழேயும் இருக்கும். ஸோ கிரவுண்ட் சப்ஸ்ட்ரக்சர் எங்கே வரப்போகுது, கீழே. ஸோ அது வந்து அதோட மார்க்கிங் என்ன வரும், பிலோ தி கிரவுண்ட் லெவல். சூப்பர் ஸ்ட்ரக்சரோட மார்க்கிங்லாம் எங்கே வரப்போகுது, அபவ் தி கிரவுண்ட் லெவல். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் சர்வேயிங். சர்வேயிங்னா என்ன, லெவலிங் அண்ட் டிட்டர்மைனிங் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் on ground level and below the ground level for the substructure and above the ground level for the superstructure. So this is surveying. So surveying எந்த principle work பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, working from whole to part. ஸோ அதில் உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் இது ஒர்க்கிங் ஃப்ரம் பார்ட் டு ஹோல் இல்லாமல் ஹோல் டு பார்ட் வருதுன்னு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளாட் ஒரு லென்த் மட்டும் எடுத்துக்கிறோம், ஒரு சைடோட டைமென்ஷன் வந்து 60 ஃபீட். ஓகே, ஸோ இப்போ அந்த 60 ஃபீட்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெஷர் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து தெரியாமல் எரர் வந்துருச்சு 1 ஃபீட். ஸோ 60 ஃபீட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது அது ஆக்சுவலாக என்ன ஆயிடுது, 61 ஃபீட் ஆயிடுது. ஓகே, ஸோ 61 ஃபீட் ஆயிடுது நம்ம மார்க் பண்ணியிருக்க டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அதில் நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன வரணும், 60 ஃபீட்டாக இருந்தால் 30 வந்திருக்கணும். நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோம், 61 ஃபீட் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மிட் பாயிண்ட் எடுக்கிறோம்னா என்ன வருது, 30.5 வருது. ஸோ இப்போ எரர் எவ்வளோ ஆயிடுச்சு, எரர் இஸ் 0.5 ஃபீட். ஓகேவா, இப்போ இதுல இருந்து நம்ம மறுபடியும் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம், அதாவது நம்மளுக்கு என்ன வேணும், 15 ஃபீட் வரணும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு மிட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது, 15.25 ஃபீட். ஸோ எரர் எவ்வளோ, 0.25 ஃபீட். இதுதான் ஒர்க்கிங் ஃப்ரம் என்ன சொல்லுவோம், ஹோல் டு பார்ட். இப்போ இதுவே நம்ம ஒர்க்கிங் ஃப்ரம் பார்ட் டு ஹோல் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு சின்ன லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதாவது நமக்கு ஆக்சுவலா இருக்கிறது வந்து 60, நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து 15 ஃபீட். ஓகே, ஸோ 15 ஃபீட்ல ஸ்டார்ட் பண்றோம். 15க்கு பதிலாக நம்ம என்ன 16 15 மார்க் பண்ணிடுறோம். ஸோ எரர் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 1 ஃபீட். 15 மார்க் பண்ணோம், நம்மளுக்கு 16 வந்துடுது. ஸோ இப்போ இதுவே நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 30 வரணும், ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 32 ஃபீட். ஸோ எரர் எவ்வளோ, 2 ஃபீட் வந்துடுது. இப்போ இதையே டபுள் பண்ணுறோம், ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 60 வரணும். ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன வருது, 64 ஃபீட் வருது. ஓகேவா, ஸோ ஒர்க்கிங் ஃப்ரம் பார்ட் டு ஹோல், அதாவது சின்னதுல இருந்து நம்ம பெருசு பண்ணிட்டே போனோம்னா எரர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எரரை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கிங் ஃப்ரம் பார்ட் டு ஹோல் டு பார்ட். சரி, ஹோல் டு பார்ட் பண்ணுறதுல என்னாச்சு, ஸ்டார்டிங் எரர் 1 இருந்துச்சு, 1 ஃபீட் இருந்துச்சு. நம்ம அந்த 2 தடவை மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இன்னொரு மிட் பாயிண்ட் எடுக்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எரர் எவ்வளோ வந்துச்சு, 0.5 ரெடியூஸ் ஆச்சு, அடுத்து 0.25 ரெடியூஸ் ஆச்சு. இதே பார்ட் டு ஹோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து என்ன ஆகும், 1 இருந்தது 2 ஆச்சு, 2 இருந்தது 4 ஆச்சு. ஸோ அதனால பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் என்னன்னா, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். எதுனாலன்னு கேட்டோம்னா அப்பதான் அந்த எரர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடறோம். முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், அடுத்து வீட்டுக்கு வந்து வாட்டர் சப்ளை. ஸோ இதுவே நம்ம ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலே போர் போட்டுடலாம். போர் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துக்கலாம் வீட்டுக்கு. பட் என்ன வெல் டெவலப்டு சிட்டியாக இருக்கணும், ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாச்சும் வாட்டர் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம். அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேம். ஸோ டேம் கட்டுறதுனால பின்னாடி ரிசர்வாயரில் நம்மளுக்கு தண்ணி சேவ் ஆகுது. ஸோ அந்த தண்ணியை கெனால் மூலயமா இல்லை அதுக்கப்புறம் பைப் சிஸ்டம் மூலயமா நம்ம வந்து எல்லாருக்கும் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஒரு வெல் பிளான்டு சிட்டியாக இருந்தால் கிரிட் அயன் சிஸ்டம்
பேட்டர்னில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னாக இருந்தால் அவங்க வந்து டெட் எண்ட் சிஸ்டமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறது என்னது, தட் இஸ் நோன் அஸ் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதில் என்ன படிப்போம், ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் எப்படி டிசைன் பண்ணோம், வாட்டரை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வாட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் தண்ணி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், நம்ம எங்கெங்கெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், கிச்சனில் யூஸ் பண்ணுறோம், பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டரை நம்ம எப்படி என்வாயர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம், தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த வாட்டர்லாம் எப்படி அனுப்புகிறோம்னா, கொஞ்சம் என்வாயர்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் இல்லாமல் கொஞ்சம் ட்ரீட் பண்ணி அனுப்பணும். ஸோ இஃப் இட் இஸ் அ ஸ்மால் ஸ்கேல், நம்ம வீடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாட்டர்லாம் we can connect to the septic tank. If it is a large scale, நம்ம ஏரியாவில் வந்து சீவேஜ் சிஸ்டம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லா தனியாக நம்ம என்ன பண்ணோம், சீவேஜ் சிஸ்டம்னா நம்ம வீட்டில் இருந்து சீவேஜ் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் என்னது, திஸ் இஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதாவது சீவேஜ் டிஸ்போசல். இது சீவேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம சாலிட் வேஸ்ட், வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் கூட போடுறோம்ல, ஸோ அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணலாம், என்வாயர்மெண்டலுக்கு எந்த பாதிப்பும் கம்மி பாதிப்பு வச்சு எப்படி ட்ரீட் பண்ணலான்றதை சொல்கிறது தான் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம்னா, எங்கேயாச்சும் வெளியே போகணும். ஸோ வீட்டை விட்டு வெளில போனோன்னா என்ன, ரோடு வரும். ஸோ ரோடு வில் பி கனெக்டிங் டு சம் ஹைவேஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, அடுத்த ஹைவேஸ். ஸோ ரோடு நெட்வொர்க்ஸ், ஹைவேஸ் இருக்கு, வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், ரயில்வேஸ். ஸோ ஹைவேனா டர்னிங்லாம் எப்படி டிசைன் பண்ணோம், அவுட்டர் எலிவேஷன் வந்து கொஞ்சம் ரைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரயில்வேஸ் பார்த்தோன்னா, ரயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும், கீழே தண்ணி தேங்காமல் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கணும். தென் வி ஹாவ் வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ்னா ஷிப் வந்து பார்க் பண்ணுறதுக்கு வி ஷுட் ஹாவ் அ ஹார்பர். அதுக்கப்புறம் அதில் லோடிங் அன்லோடிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் வி ஷுட் ஹாவ் அ போர்ட். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் என்ன டிசைன், நெக்ஸ்ட் ஏர்வேஸ் என்ன டிசைன் வரும்னா, ரன்வே எந்த டைரக்ஷனில் இருக்கணும், எவ்வளோ லென்த் இருக்கணும், டெர்மினல் எங்கே இருக்குது, ஹேங்கர் எங்கே இருக்குது. ஸோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தோன்னா, ஒன் சிவில் இன்ஜினியர் கேன் டேக் கேர் ஆஃப் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஆனால் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ ஆக்சுவலாக நம்ம மெயின் தீம் என்னன்னா, இதே வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பார்க்கணும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு பெரிய ஹை ரைஸ் பில்டிங் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம்னா ஒன்றுக்குமே தனித்தனி டீம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கல் தனி டீம், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க. பெரிய ஏரியா இருந்தால் தனித்தனியாக ஒரு எவ்வளோ எடுக்கணும்னு கணக்கு இருக்கு, ஒரு பர்டிகுலர் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்னா எவ்வளோ எடுக்கணுன்ற கணக்கு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா வச்சு செப்பரேட்டாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டும் டிசைன் பண்ணுவாங்க, அதை சேஃபா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் செப்பரேட் டீம் இருக்கும். அவங்க வந்து இந்த ஒர்க்கோட ஸ்கெடியூல் எப்படி, என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படும், எப்போ தேவைப்படும், அது எல்லாமே அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. தென் வி ஹாவ் மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணோம், அதுக்கு ஒரு செப்பரேட் டீம் இருக்கும். சர்வேயிங், எந்தெந்த மார்க்கிங்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த லெவல்ஸில் கொடுக்கணும், வி ஹாவ் அ செப்பரேட் டீம். அதுக்கப்புறம் வில் ஜஸ்ட் கனெக்டட் டு தி வாட்டர் சப்ளை ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டல் வேஸ்ட்க்கு என்ன கனெக்ஷனோ அதில் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டு ஹாவ் அ ப்ரீஃப் ஐடியா, எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலான்றதுக்காக நம்ம வீட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.